ரொம்ப அருமையான தலைப்பு. எம்ஜிஆர் அவர்கள் நிறைய படத்துல அவருடைய பட தலைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண தொழிலாளர்களை பற்றி தான் இருக்கும். ரிக்ஷாக்காரன், பட ஓட்டி, தொழிலாளி, விவசாயி இப்படின்னு தான் இருக்கும். தலைவன் ஒரு படம் எம்ஜிஆர் படம் வந்துச்சு, அது சரியா ஓடல. காரணம், அவர் எளிமையான மக்களுக்கான படங்களை நடிச்சு கொடுத்தவரு புரட்சி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய பட தலைப்பு இந்த பட தலைப்பு ஏறக்குறைய ஒண்ணு. மாண்புமிகு என்பது அரசியல் வார்த்தை, பறை என்பது ஒரு இசைக்கருவி. எம்ஜிஆருடைய படத்துல நாடோடி மன்னன், நாடோடிங்கிறவன் ஊர் முழுதும் சுத்திக்கிட்டு இருக்கிறவன், மன்னன் என்கிறது உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கவங்க. இந்த மாண்புமிகு பறை, இந்த ரெண்டையும் சேர்த்து பறை இசைக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சுபா, அப்புறம் அவங்க சுரேஷ்ராம், அவங்க ரெண்டு பேருக்கும் பிரான்ஸ்ல இருந்து இந்த படத்தை ரொம்ப அருமையா தயாரிச்சு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி, இந்த இயக்குனர் பாருங்க, அவர் அப்படியே பரபரப்பா தான் இருக்காரு. என்னை கூப்பிடுறப்ப கூட, வணக்கம் சார், 18ஆம் தேதி வந்துருங்க சார் அப்படின்ட்டு அழைப்புதல் கொடுக்கறதுக்கே எவ்வளவு பரபரப்பா இருக்காரு. படம் டைரக்ட் பண்றப்ப எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிக்கிறேன் நான். அப்படிப்பட்ட ஒரு சுறுசுறுப்பான ஒரு தம்பி விஜய் சுகுமாரன், அவருடைய இயக்கத்துல இந்த படம் வந்திருக்குது. ரொம்ப சந்தோஷம். நம்ம மேடையில் உட்காந்துருக்க ஒவ்வொருத்தரை பத்தியும் தனித்தனியா பேசணும்னு ஆசை. அவர் ஜானி மாஸ்டர் இங்க வந்தோடனே சலோமியா பாட்டுக்கு ஆடி அவர் தொடங்கி வச்ச வைப்பு தான் இன்னும் அப்படியே மேடையில வைப்ரேஷன் அப்படியே இருக்கு. அதற்கு முன்னாடி நம்ம வேலு ஆசான் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கலைஞர் கூட்டத்தில் இருக்க அவ்வளவு பேரையும் தன் பக்கம் கவர்ந்து தனக்காக கைதட்ட வச்ச ஒரு அற்புதமான ஒரு வாத்தியார். அவரு ஒரு 5 நிமிஷத்துல எவ்வளவு பெரிய மேட்டரை பண்ணிட்டாருன்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி நம்ம கணேஷ் பாபு சாரு, அவர் என்னுடைய ரசிகருங்கும் போது ரொம்ப சந்தோஷம். நம்ம அன்பு தம்பி ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்துருக்காரு. ஸ்ரீகாந்த் தேவாவோட பாட்டெல்லாம் கேட்டாலே இந்த ஒரு மாதிரி இந்த கோமா ஸ்டேஜ்ல இருக்கவங்க கூட அந்த இதெல்லாம் பிச்சு போட்டு இந்த வர்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த பம்பர கண்ணாலைங்கிற பாட்டு சந்திரபாபு ஐயா பாடினது, அதை இவர் பாணிக்கு மாத்தி எப்படி ஒரு வைப்போட கொடுத்தாரு. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே அப்படின்னு பரபரப்பா ஆக்கி, அவர் எப்பயுமே ஒரு மெஷின் மாதிரி இயங்கிட்டு இருக்கிற ஒரு அருமையான இசையமைப்பாளர். அவர் இருக்கிற இடம் பூரா அப்படியே வைப்ரேஷனோட இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இசையமைப்பாளர். அதே மாதிரி நம்ம முரளி சார், அவருடைய குரலுக்கு நாங்கெல்லாம் மிகப்பெரிய ரசிகர். இப்படி மேடையில எல்லாரும் இந்த மாதிரி ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நம்ம பல படங்கள்ல ஹீரோயின்லாம் பேசி கேட்டிருக்கோம். சீவாமந்த் அப்படியே ஃபுல் ஹேரோட தான் வருவாங்க. அந்த ஹேர் முன்னாடி வந்துகிட்டே இருக்கான், அதை பின்னால் அப்பப்ப தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் இந்த படத்துல நடிச்சது எதுக்குன்னா, அந்த ஹேர் இங்க வந்துடும், அப்புறம் அப்படியே பின்னால தள்ளி விட்டு நான் அதை பேசாம இழுத்து ரப்பர் பேண்ட் போட்டு பேசாம இருந்திருக்கலாம். ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் அதை ஏன் இப்படி பின்னாடி, அது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. ஆனா நம்ம காயத்ரி ரமா எவ்வளவு அழகா ஒரு தமிழ் பொண்ணு மாதிரி ஜட பின்னி கிளிப் வச்சு அந்த வேலையே இல்லாம அவங்க பேசின தமிழும் ரொம்ப அழகா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. என் பையன் நடிச்ச படத்துக்கு நானே பேசுறது எப்படின்னா, என் மகன் என் கிளாஸ்ல இருக்கான், அவன் பேப்பரை நான் திருத்துறப்ப எப்படி இருந்திருக்க யோசனை பண்ணி பாருங்க. அவன் என்ன எழுதினாலும் மார்க் போட்டு தான் ஆகணும். காரணம், இதே மாதிரிதான் ஒரு அப்பா தன்னுடைய மகன் பேப்பரை திருத்திட்டு இருக்காரு. தமிழ் வாத்தியார் அவர் என் பக்கத்துல உட்காந்து திருத்திட்டு இருக்காரு. மாத்திரை என்றால் என்ன அப்படின்னு இலக்கணத்துல ஒண்ணு இருக்கு. எழுத்தினுடைய அந்த டைமிங், இக் அப்படிங்கிறது அரை மாத்திரை, காங்கிறது ஒரு மாத்திரை, காங்கிறது 2 மாத்திரை அப்படிம்பாங்க. அதை சொல்லி எழுதணும். மாத்திரை என்றால் என்ன, எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. அவன் மறந்துட்டான் படிச்சத, அவனுக்கு தெரிஞ்ச மாத்திரை எழுதியிருக்கான். மாத்திரை என்பது நோய் வந்தால் கொடுக்கப்படும் ஒரு வில்லை. இது அரசாங்க மருத்துவமனையில் இலவசமாக கிடைக்கும். மெடிக்கல் ஸ்டோரிலே காசு கொடுத்தால் தான் கொடுப்பார்கள். அரசாங்க மருத்துவமனையில் கொடுக்கப்படும் மாத்திரையில் தானா ஆனா என்று எழுதி இருக்கும். இதுதான் மாத்திரை அப்படின்னு எழுதிட்டான்.
ஆனா உண்மையிலே அவனுக்கு மார்க் கொடுத்துதான் ஆகணும். தமிழ் இலக்கணத்தில் மாத்திரை என்றால் என்னன்னா கேட்டிருந்தாங்க. இல்ல, மாத்திரன்னு கேட்டிருந்தா எழுதியிருந்தான். பெத்த அப்பே ரைட்டு போட்டு மார்க்க போட்டான் 5க்கு 5. இப்ப என் பையன் நடிச்ச படத்துக்கு நானே போய் பாராட்டி பேசுறது அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனா இருந்தாலும் ஒரு பேச்சாளருங்கிற முறையில என்னை கூட்டு வந்து ரொம்ப அருமையா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என் முன்னாடியே பேசினாரு. ரொம்ப சந்தோஷம். இந்த 2 அப்பா அம்மா இன்னைக்கு மேடையில ஒன்னா இருக்கான். நானு, என் பையன் தேவா ஐயா, அவருடைய சன்னு, 2 தலைமுறையும் ஒரே இடத்துல சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். நம்ம தேனிசை தென்றல் தேவா சாரு எங்க குடும்பத்துல ரொம்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. காரணம், அவரோட பாட்டை சொல்லிதான் பயங்கர பட்டிமன்றத்துல ஹிட் ஆனோம். லாலாக்கு டோல் டொப்பிமா கண்ணே கங்கம்மா இடுப்ப சுத்தி திருப்பி பாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு கவிஞர் வாலி ஒரு பெண்ணை பெருமைப்படுத்துவதற்காக எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்தோம். லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா கிண்டும் இடம், டோல் என்றால் அடுப்பு, டப்பி என்றால் மாவு வைக்கும் டப்பா. இப்படி அல்வா அடுப்பிலே வேலை செய்யும் கங்கம்மா என்ற பெண்ணே, உன்னுடைய இடுப்பை அடிக்கடி திருப்பிப்பார். ஏனென்றால் ஸ்டவ்விலிருந்து தீ உன் சேலையில் பற்றிவிடக் கூடும் என்பதற்காகத்தான் கவிஞர் வாலி லாலாக்கு டோல் டோப்பிம்மா கண்ணே கங்கம்மா இடுப்பு சுத்தி திருப்பி பாரம்மா என்று எழுதியதன் நோக்கம் இதுதான் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரும் உண்மை. வாலி வந்து என்னை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு. சத்தியமா நான் இப்படி நினைச்சு எழுதவே இல்லடா, ஏன்டா இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் இப்படி அர்த்தம் சொல்லி உசுர வாங்குறீங்க அப்படின்னாரு. அந்த பாட்டு தேவாலயம் பாட்டை அன்னைக்கு தொடங்கினதுதான். அவருடைய பாட்டு எத்தனையோ பாட்டு மேடையில பாடியிருக்கேன். பஞ்சு மிட்டாய் சீலை கட்டி பச்சை வண்ண ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா அடவாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மனிதறிஞ்சாக்க வாரியும் பொங்க சிஞ்சா 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 சிங். இந்த 2 பாட்டையும் ஐயா தான் மியூசிக் போட்டார். ரெண்டுமே எதுல இருந்து எதை கொண்டு வந்து மேட்சிங் பண்ணியிருக்காரு பாருங்க. அவர் வந்து வெறும் கானா பாட்டு, வெறும் குத்துப்பாட்டு மட்டும் இல்ல, கர்நாடக சங்கீதத்தில் அவர் எழுதி அவர் இசையமைத்த பாடல்களுக்கு நான் மிகப்பெரிய அடிமை. ஆனந்த பைரவிங்கிற ராகத்துல ஹரிஹரன் பாடிப்பார். கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா, கண்ணீரண்டில் போர் தொடுப்பா, அந்த வெண்ணிலவ தோற்கடிப்பா. ஆனந்த பைரவி ராகத்துல இவ்வளவு அழகான ஒரு பாட்டு. பாட்ஷா படத்துல அந்த பாட்டு வர்ற சீன் இருக்கு பாருங்க. ரஜினி சார் வந்து அந்த மெடிக்கல் காலேஜ் இடம் கொடுக்குறவன்ட்ட, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, காதுல போய் சொல்லுவாரு பாட்ஷா அப்படின்னாரு. தங்க மகன் என்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தால் அப்படின்னு சொல்லி அந்த கம்பீர நாட்ட ராகத்துல உண்மையிலே அவர் கர்நாடக சங்கீதத்திலும் மிகப்பெரிய வல்லமை உள்ளவர். இன்னைக்கு அவர் கர்நாடக சங்கீதத்துக்காகவே ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அந்த படம் மிகப்பெரிய சங்கராபரணம் மாதிரி வெற்றி அடையணும்னு சொல்லி நம்ம தேவா சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்துக்கு அவர் தான் உண்மையிலே ஹீரோ. அதனால அவருடைய பாட்டை பத்தி ஒரு தனி பட்டிமன்றம் போடலாம்னு நான் ஆசைப்படுறேன். அவர் கூட அவருடைய இசைக்குழுவோட வச்சு மெல்லிசை மன்னரும் நகைச்சுவை தென்றலும்னு MSV ஐயா கூட ஒரு 14 வாரம் விஜய் டிவில ப்ரோக்ராம் பண்ணான். இனி அடுத்து தேனிசை தென்றலும் நகைச்சுவை தென்றலும் சொல்லி நானும் தேவா சாரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. அந்த கனவை வந்து நனவாக்கணும்னு ரொம்ப அது மாதிரி அவர் இன்னைக்கு மேடையில இருந்தது ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம இயக்குனர் திரைக்கதை மன்னன் ஐயா K. பாக்கியராஜ்